வணக்கம். இது விறுவிறு செய்திகள். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அமைதியாக நடைபெற்று முடிந்த டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் 53 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 70 தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவைக்கான தேர்தலில் சுமார் 1,45,00,000 வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த தேர்தலில் மொத்தம் 672 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முதலமைச்சர் கெஜ்ரிவால், காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல், பாஜக மூத்த தலைவர் அத்வானி, இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் சுனில் அரோரா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். அதேபோல முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், நடிகை தாப்சி, மல்யுத்த வீரர் சுஷில் அரோரா உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை ஆற்றினர். டெல்லி ஷாகர்பூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு திருமணம் முடித்த கையோடு மணமக்கள் வந்து வாக்களித்தனர். ஷாகர்பூர் தொகுதியில் வசிக்கும் தனஞ்சய் என்பவர் தன்னுடைய திருமணத்தை முடித்துவிட்டு மனைவியை அழைத்துக் கொண்டு வாக்களிக்க வந்துள்ளார். மணமகளுடன் அவரது குடும்பத்தினரும் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ராஜபக்சேவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ராஜபக்சே ராஜ்கோட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர்கள் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ராஜபக்சேவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். தமிழர்களுக்கு சம உரிமையும் நீதியும் கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ராஜபக்சேவிடம் இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்தினார். டெல்லி, ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு இரு நாட்டு பிரதமர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்தியா, இலங்கை நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், முதலீட்டை அதிகரிப்பது, கூட்டு பொருளாதார திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி கூறினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் முறைகேடாக தேர்ச்சியடைந்து அரசு பணியில் உள்ள 2 பேர் கைது செய்யப்பட்டனர். குரூப் 2A தேர்வு முறைகேடு வழக்கில் இதுவரை மொத்தம் 36 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கரூர் மற்றும் மயிலாடுதுறை சேர்ந்த அரசு ஊழியர்கள் 2 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். குரூப் 2A தேர்வில் முறைகேடு புகாரில் கைதான டிஎன்பிஎஸ்சி பெண் ஊழியர் கல்பனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயது முதிர்வு காரணமாக கீழே குனிய முடியாததால் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சிறுவனை உதவிக்கு அழைத்து காலணியை கழற்றச் சொன்னதாக கூறினார். டிஎன்பிஎஸ்சி முறைகேடு தொடர்பாக தகவல் தெரிந்தால் மு.க. ஸ்டாலின் சிபிசிஐயிடம் சொல்ல வேண்டும் என்றும், தகவல் தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் சம்மன் அனுப்பி உண்மை வரவழைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஸ்டாலின் தன் மீது குற்றச்சாட்டு கூறினால் வழக்கு தொடரப்படும் என ஆவேசமாக கூறினார். காவல்துறைக்கு வாக்கி டாக்கிகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக சென்னையில் எஸ்பி, டிஎஸ்பி வீடுகள் உள்ளிட்ட 30 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் சோதனை நடத்தினர். வாக்கி டாக்கி ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றிய காவலர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த ரெய்டு நடைபெற்றது. தைப்பூச திருவிழா இன்று முருகன் கோவில்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வழிபாடு செய்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் இருந்த வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குவார சுவாமியை பக்தர்கள் தோளில் சுமந்தபடி கோவிலுக்கு சென்றனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் முருகப்பெருமானுக்கு குர்குரே, லேஸ் போன்ற ஜங்க் ஃபுட் உணவு பாக்கெட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நொறுக்கு தீனிகள் பாக்கெட்டுகளில் விற்கும் உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்பதை அறிவுறுத்தும் விதமாக முருகனுக்கு அலங்காரமாக செய்து வீதி உலா அழைத்து வரப்பட்டார். தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களில் தேரோட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி அருகே கடுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் தைப்பூச தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டத்தில் உவரை சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள பத்துமலை குகை முருகன் கோவிலில் தமிழர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலோடு நேர்த்திக் கடனை செலுத்தினர். கரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து தப்பிக்க சில பக்தர்கள் முகமூடி அணிந்து வந்திருந்தனர்.
மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் முழுமையாக நிரப்பப்பட்ட தெப்பக்குளத்தின் மைய மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள மீனாட்சியம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மீண்டும் இன்று இரவு தெப்பக்குளத்தை வலம் வருவர். பின்னர் குளத்தின் வெளிப்புறத்தில் தேரில் வலம் வந்து கோவிலை அடைவர். சீனாவில் கரோனா வைரஸ் பாதிப்பிற்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 723ஆக அதிகரித்துள்ளது. இதேபோன்று 34,598 பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த 60 வயது நிறைந்த பெண் ஒருவர் ஊகான் நகரில் உயிரிழந்தார். இதேபோன்று ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 60 வயதுடையவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் வலுவாக இருப்பதாகவும் நாட்டில் நேரடி அந்நிய முதலீடு உயர்ந்திருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் மக்களுக்கான பட்ஜெட் என்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமன் வர்த்தகர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான நிதி குறைக்கப்படவில்லை என தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக 2 கோடி பேர் கையெழுத்திட்டிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள காமராஜர் சிலை அருகே மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலின் சிஏஏவுக்கு எதிராக கையெழுத்தின் நகல் குடியரசுத் தலைவரிடம் 5 நாளில் ஒப்படைக்கப்படும் என்றார். எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கில் நேற்று கேரளாவில் கைது செய்யப்பட்ட சையத் அலியிடம் காவலர்கள் மேற்கொண்ட விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாத தலைவன் காஜா மைதீனுக்கு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொடுப்பதில் சையத் அலி முக்கிய பங்கு வகித்தது தெரியவந்துள்ளது. மேலும் வில்சனை கொலை செய்ய திட்டம் தீட்டுவதற்காக அப்துல் ஷமீம், தௌஃபிக் ஆகியோருக்கு நெய்யாற்றங்கரை பகுதியில் சையத் அலிதான் வீடு எடுத்துக் கொடுத்ததும் தெரியவந்துள்ளது. எஸ்ஐ வில்சன் சேலம் மாவட்டம் தலைவாசலில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த அரங்கு சரிந்து விழுந்தது. தலைவாசலில் பிரம்மாண்ட கால்நடை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இதில் முதல்வர் பழனிசாமி பங்கேற்கும் நிலையில் வேளாண் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகள் சூறாவளி காற்றால் சரிந்து விழுந்தது. காஷ்மீர் பண்டிட்களின் வாழ்க்கை குறித்து உருவாகியுள்ள ஷிகாரா என்ற திரைப்படத்தை பார்த்த பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி மிகவும் நெகிழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டார். 1990ஆம் ஆண்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருந்து பண்டிட் சமூகத்தினர் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஷிகாரா என்ற திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தின் சிறப்பு காட்சியை திரையில் பார்த்து அத்வானி கண் கலங்கினார். பஞ்சாபில் 3 அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 2 உயிரிழந்தனர். பஞ்சாபின் மொஹாலி நகரில் கரார் லாண்ட்ரான் சாலையில் 3 அடுக்கு கட்டிடத்தின் அடிப்பகுதியில் பொக்லிங் இயந்திரம் கொண்டு தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது அந்த கட்டிடம் திடீர் என இடிந்து விழுந்ததில் 4 பேர் உள்ளே சிக்கினர். இவர்களில் 2 மீட்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் கம்பிவேலியில் சிக்கிக்கொண்ட கடமானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். லூதியானா அருகே கால்வாய் செல்லும் வழியில் கம்பிவேலி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள வனப்பகுதியில் இருந்து இரவில் வெளியேறி வந்த கடமான் ஒன்று கம்பிவேலியில் சிக்கிக் கொண்டது. ஒடிசா மாநிலத்தில் நிலத்தில் கசிந்து வந்த டீசலை கிராம மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். ஒடிசாவின் தாரிம்பாடி நகரில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் டீசல் சேமிப்பு கிடங்கு உடைந்தது. இதனால் கசிந்து வந்த டீசலை கிராம மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பாட்டில்களை பிடித்து சென்றனர். டெல்லியில் பெண் உதவி ஆய்வாளரை சுட்டுக் கொன்றுவிட்டு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். காவல் உதவி ஆய்வாளர்களான பிரீத்தி, திபான்சு ஆகிய இருவரும் காதலித்து வந்தனர். டெல்லி ரோஹிணி காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளரான பிரீத்தி பணி முடித்துவிட்டு செல்லும் போது திபான்சு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் 21 மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தில் மளமளவென பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்ததில் அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர்.
ஒடிஷா மாநிலம் பிரம்மபூரில் இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் கிரிக்கெட் மட்டையால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞனை காப்பாற்ற முயன்ற அவரது தாயும் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் செய்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பேச்சியம்மன் குலதெய்வ கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்தார். துணை முதலமைச்சருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சந்திரபிரபா முத்தையா சிறப்பு வரவேற்பு கொடுத்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் பள்ளி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். பூக்கார தெருவைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி மகரஜோதி தன்னுடைய உறவினர் வீரமணியின் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கிழக்கு கடற்கரை சாலையை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் மாணவி மகரஜோதி உயிரிழந்தார். கோவை புலியகுளத்தில் மதுபோதையில் இருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புலியகுளம் பங்கஜா ஆலை அருகே மது அருந்தி இருவருக்கு போதை தலைக்கேறியதால் சண்டையிட்டுக் கொண்டனர். இதில் ஒருவரின் விரலை மற்றொருவர் கடித்து துப்பினார். அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் கீழக்கொலத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 200 காளையர்களும் களத்தில் இருந்தனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் ஆட்டம் காட்டின. இதில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். பொள்ளாச்சி அருகே சாலையில் சுற்றித் திரியும் மதம் பிடித்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆழியார் குரங்கு அருவி பகுதியில் சில நாட்களாக சுற்றி வரும் யானை சாலையில் செல்வோர்களை ஆக்ரோஷமாக விரட்டுகிறது. காட்டு யானையை பார்த்தால் படம் எடுக்கக்கூடாது என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளின் தேசம் காப்போம் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து ஆளுநர் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் மூலங்குடி கிராமத்தில் விளைநிலத்தில் பரவிய கச்சா எண்ணெயை அகற்றும் பணியில் ஓஎன்ஜிசி ஊழியர்கள் ஈடுபட்டனர். பன்னீர்செல்வம் என்ற விவசாயியின் விளைநிலத்தில் ஓஎன்ஜிசியின் கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்டு 1 ஏக்கர் உளுந்து பயிர் சேதமானது. இழப்பீடாக 60,000 ரூபாயை தருவதாக ஓஎன்ஜிசி அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் திருவேலங்குடியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து 44 ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் சுறாக்கள் நிறைந்த கடல் பகுதியில் அலைச்சறுக்கு விளையாடிய வீரருக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் டால்பின் வந்த வீடியோ வெளியாகியுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள வெஞ்சூரா கடலில் கிரேக் பேஜர் என்பவர் அலைச்சறுக்கு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அலையினூடாக 3 டால்பின்களும் அவருக்கு துணையாகவும் சுறாக்களிடமிருந்து கிரேக்கை பாதுகாக்கும் வகையிலும் அவருடன் துள்ளி குதித்தவாறே கரை வரை பயணித்தது. சிரியாவில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய வீடியோவை பயங்கரவாதிகள் வெளியிட்டுள்ளனர். சிரியாவின் இட்லிப் நகரில் ஹயாத் தஹிரில் அல் ஷாம் பயங்கரவாத அமைப்பு வாகனம் மூலம் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியுள்ளது. தற்கொலைப்படை தாக்குதலில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை ஆளில்லா குட்டி விமானம் மூலம் வீடியோ எடுத்து பயங்கரவாதிகள் வெளியிட்டுள்ளனர்.
நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் அனுப்பிய ஆர்பிட்டர் விண்கலம் சூரியனின் துருவ பகுதியை படம் பிடித்து அனுப்பியுள்ளது. அமெரிக்க கூட்டமைப்பு ஏவுதள மையத்திலிருந்து அட்லஸ் வி ராக்கெட் மூலம் நேற்று காலை சூரிய ஆர்பிட்டர் விண்கலம் அனுப்பப்பட்டது. இதையடுத்து சூரியனின் வடக்கு மற்றும் தெற்கு துருவ பகுதியை முதன்முதலாக புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. ஜப்பானில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல மீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. ஜப்பானின் யோகோஹாமா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்லும் தண்ணீரில் உடைப்பு ஏற்பட்டது. சற்று நேரத்தில் உடைப்பு பெரிதாகி அதிக அளவில் தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. அருவி போல் நீர் கொட்டியதால் வீட்டில் இருந்தவர்கள் அவதியடைந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற ஆடை அலங்கார கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அந்நாட்டின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் கிறிஸ்டியானோ சிரியானோ வடிவமைத்த ஆடைகளை அணிந்து மாடல் அழகிகள் பூனை நடை நடந்து வந்தனர். உடையில் அழகும் மாடல் அழகிகளின் அணிவகுப்பும் பார்வையாளர்களை திறங்கடித்தனர். மெக்சிகோவில் நூற்றுக்கணக்கான கைவினை கலைஞர்கள் ஒன்றிணைந்து பிளாஸ்டிக் குப்பைகளை ஓவியமாக மாற்றி அசத்தினர். உரியங்காட்டோ என்ற இடத்தில் சோகலோ சதுக்கத்தில் சுமார் 9800 சதுரடி பரப்பளவில் பிளாஸ்டிக் குப்பைகள், சோலை இலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பிரம்மாண்ட ஓவியம் வடிவமைக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஓரிகன் மாகாணத்தில் அமைந்துள்ள பெட்லாட் நகரத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்துள்ளது. ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதிக்கு சென்ற சுற்றுலா பயணிகளும் அங்கு வசிக்கும் மக்களும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆஸ்திரேலிய வீராங்கனையின் கோரிக்கையை ஏற்று சச்சின் டெண்டுல்கர் மெல்பர்னில் நாளை கிரிக்கெட் விளையாட உள்ளார். ஆஸ்திரேலிய காட்டுத்தீக்கு நிதி திரட்டுவதற்காக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பங்கேற்கும் போட்டி மெல்பர்னில் நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சாளர் எலிசே வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னுடன் சச்சின் ஒரு ஓவர் விளையாட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆதித்ய வர்மா திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றின் வீடியோவை துரு விக்ரம் பகிர்ந்திருக்கிறார். தூரம் பாடல் தொடர்பான காட்சி படப்பிடிப்பில் விக்ரம் நடந்து கொண்ட விதம் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. Rolling. Action. Background. Hey Adi, submit C. கேரளாவில் குட்டி யானை ஒன்று நடக்க பழகும் போது அழகாக கீழே விழும் வீடியோ இணையதளவாசிகளின் இதயங்களை கொள்ளை கொண்டுள்ளது. பூங்காவில் நடைபயிற்சியாளர்கள் செல்லும் பாதையில் கிடந்த கட்டையை 2 நாய்கள் எடுத்து வெளியே போட்ட வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. நாய்களை அழைத்துக் கொண்டு உரிமையாளர்கள் வாக்கிங் செல்லும் போது பாதையில் இருந்த கட்டை அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது. இதனை பார்த்த 2 நாய்கள் ஒன்றாக சேர்ந்து அவற்றை போட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் யானையிடமிருந்து இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் உயிர் தப்பித்த வீடியோ பார்ப்போரை பதற வைத்துள்ளது. யானைகள் சாலையை கடக்கும் போது அதை தொந்தரவு செய்யாமல் வாகன ஓட்டிகள் இருக்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தி வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் சாலையை கடக்க முயன்ற தன்னை பார்த்தும் பயமில்லாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை பிடிக்க முயன்ற யானை வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரன் மீண்டும் 31,000 ரூபாயை தாண்டி உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 25 ரூபாய் உயர்ந்து 3,898 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை இன்று 200 ரூபாய் அதிகரித்து 31,184 ரூபாயாக உள்ளது. அதே நேரத்தில் 1 கிராம் வெள்ளி இன்று 20 காசுகள் குறைந்து 49 ரூபாய் 90 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளி 200 ரூபாய் குறைந்து 49,900 ரூபாயாகவும் விற்பனையானது. ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இன்று காலை 20 நிமிடங்களுக்கு நிலவிய தொழில்நுட்ப பிரச்சனையால் பதிவுகளை வெளியிட முடியாமல் சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செய்யும் பணிகள் நடப்பதாக ட்விட்டர் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து சில நிமிடங்களில் அது சீரானது. டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனம் 3வது காலாண்டில் 1,220 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. விற்பனை குறைவு உள்ளிட்ட காரணங்களால் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.